unformatted functions. Then get அப்படின்னா get stringனு அர்த்தம். It reads a string as input from the keyboard. So ஒரு full string ரீட் பண்றதுக்கு இந்த getSங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். So getS கொடுத்தனா ரீட் பண்ணி வேரியபிள் நேம்ல கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிரும். Then put s அப்படின்னா put string. So ஒரு string கொடுக்குறோம்னா அந்த string வந்து பிரிண்ட் பண்ணிடும், அவ்வளவுதான். ஸோ ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன், அந்த வேரியபிள் நேம்ல என்ன ஸ்ட்ரிங் இருந்துச்சோ அதை அப்படியே அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்றேன், அதனால getSங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரீட் பண்றேன், அதை நேம்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். தென் அந்த ஸ்ட்ரிங் அப்படியே பிரிண்ட் பண்றேன். ஸோ புட்டிஎஸ் யூஸ் பண்ணனா அதுல இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிரும். ஸோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல என்டர் எ ஸ்ட்ரிங்கிறது டிஸ்பிளே ஆகும். தென் இப்போ getS யூஸ் பண்ணிக்கனால கீபோர்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ரீட் பண்ணணும். நான் பிரின்ஸ்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன், அந்த நேமை ரீட் பண்ணி அது நேம்ங்கிற வேரியபிள்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். தென் தேர்ட் லைன்ல the entered name isனு கொடுத்துருக்கேன், அது அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். நீங்க ஸ்லாஷ் யூஸ் பண்ணல, ஸோ கரண்ட் லைன்லயே பிரிண்ட் ஆயிரும். தென் புட்டிஎஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும். பிராக்கெட்ல நேம்ங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கேன், அந்த நேம்ங்கிற வேரியபிள்ல பிரின்ஸ்ங்கிற வேல்யூ இருந்து அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல பிரிண்ட் ஆகும்.